சாம், இந்த லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருக்கு இல்லை? நம்ம வந்திருக்கிற ட்ரிப்பிலேயே இது தான் பெஸ்ட்டான லொக்கேஷன். சரியா சொன்ன, சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷன். ஆமாம் சாம், உன்னை ரொம்ப நாளாக கேட்கணும் அப்படின்னு இருந்தேன். பிரதர் ஃபெலோஷிப்புக்குன்னு போறியே, அங்கே உனக்கு என்ன யூஸு? நீ வீட்லேயே ப்ரே பண்ணலாமே. என்ன யூஸ்ன்னு சொல்லணுமா? சரி சொல்கிறேன். ஓகே, போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லு. சரி, ரியலாக நடந்தது உனக்கு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். அப்போது சம்திங் உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா? ஓகே ஓகே. ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்ல மறந்துட்டேன், இந்த பிரதர் பேர் ஆரவ், இவர் பேர் அன்பு. சரி, கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஆஃபீஸ்லேருந்து கால், ஹெச்ஆர் கிட்டேருந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ஒரு ஆஃபீஸில். அந்த நேரத்தில் அவங்க ஃப்ரெண்டு, அவரோட பிரதர், ஃபெலோஷிப்பில் இருக்கிற பிரதர் கேட்குறாரு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்தின்னு இருக்க? உங்களுக்கு என்ன பிரதர், நீங்கள் நல்ல வேலையில் இருக்கீங்க, உங்கள் பிரான்ச் நல்லா இருக்குது, ஆனால் என்னோடய பிரான்ச் அப்படி இல்லை, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. பிரதர், நான் தான் உங்களை ரெஃபர் பண்ண வேலைக்கு, விடுங்க, ஏதோ கவலைப்படாதீங்க, நம்ம ப்ரேயர் பண்ணலாம். என்னென்னா பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு வரலான்னா முடியவே மாட்டேங்குது. சரி விடுங்க பிரதர், ப்ரேயர் பண்ணலாம், எல்லாம் நடக்கும். சரி போகலாம். அப்படி இல்லை பிரதர், இப்படி வாங்க. ஏங்க இவ்வளோ அப்செட்டாக இருக்கீங்க, வாங்க போகலாம். சாம், ஒரு நிமிஷம். நீ கீபோர்ட் ப்ளே பண்ணிவிட்டு ஓவராக பில்டப் பண்ணின்னு சொல்லாத, நார்மலாகவே சொல்லு போதும். சரி, நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு நான் ப்ளே பண்ணின்னு சொன்னேன். சரி சொல்கிறேன், கேளு. லைஃபே ரொம்ப கஷ்டம் இல்லை ப்ரோ இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில். உண்மைதான் ப்ரோ, பட் முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும். ஆமாம் ப்ரோ, கேட்கணும்னு இந்த உங்களுக்கு லைஃப்பில் பெரிய பொசிஷன் போகணும்னு ஆசை இல்லையா? கண்டிப்பாக ஆசை இருக்குது ப்ரோ, பட் உலகத்தின் காரியங்களில் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவ போல ஆகணும். அதாவது இயேசு கிறிஸ்துவ போலவா? காமெடி என்ன பண்ணுறீங்களா பிரதர்? அவரை போல எப்படி ஆக முடியும்? அதுக்கு இயேசு கிறிஸ்து சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணார், நம்மளும் அதேமாரி ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஆகலாம் ப்ரோ. யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோன்னு என இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அதே போல் நாமும் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருந்தால் நாமும் இயேசு கிறிஸ்துவ போல கண்டிப்பாக மாற்றப்படுவோம். அது மட்டும் இல்லை, நம்ம லைஃப்பில் கண்ட்ரோலாக கூட வாழணும் ப்ரோ. யோவான் 8:46 என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று இயேசு கிறிஸ்து தங்களை சுற்றிலுங்க பார்த்து சொல்றாரு. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று யோவான் 14:30 இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்திலையும் ஜெயிச்சாரு, நாமும் அவரை போல ஜெயிச்சா கண்டிப்பா அவரை போல மாறலாம் ப்ரோ. அன்பு பிரதர், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட், வாங்க பிரதர். ஆமாம் ப்ரோ, நீங்கள் பிரதர்ஸ் மீட்டிங்க்கு வர்றதில்ல? எங்கே ப்ரோ, டைமே இல்லை. வந்து கலந்துங்க ப்ரோ, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ, கலந்துக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்களோ சொல்லுங்க. அப்படியா ப்ரோ, இந்த 2 விஷயத்தை கேட்கொண்டா நம்மளும் ஏசு போகிற ஆயிடலாமா? அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்களே ப்ரோ, எப்போவுமே ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி ஓடுறவங்க, பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி வாழ்றவங்க, ஆனால் அவங்க இயேசுவை போல இல்லையே ப்ரோ. ப்ரோ, இதுக்கு பதில் நான் சொல்கிறேன் ப்ரோ. யாருன்னா சொல்லுங்க, எனக்கு பதில் வேணும். மத்தேயு 14:14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கினார்கள். இயேசு கிறிஸ்து எப்படி பிறருக்கு உதவி செஞ்சாரோ அதே போல் நம்மளும் மனதுருக்கத்தோடு உதவி செஞ்சால் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்த போல் ஆகலான்ட்டு சங்கர் பிரதர் சொல்கிறார். அதோட முக்கியமான விஷயம் ப்ரோ, லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர் சொன்னது மட்டும் இல்லை, அவர் செயலில் செஞ்சு காமிச்சிருக்கிறார். அவர் காடு மேடுன்னு எந்த இடமும் பார்க்காம தேவனுடைய சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிச்சார் ப்ரோ. ஆமாம், இவ்வளோ விஷயம் உங்கள் 2 பேருக்கு எப்படி தெரியும் ப்ரோ? அதுதான் ப்ரோ, நாங்கள் பிரதர் ஃபெலோஷிப் மீட்டிங் அட்டன் பண்ணுறோம். ஆமாம் ப்ரோ, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ப்ரோ, நீங்களும் கலந்துக்குங்க ப்ரோ. சரி ப்ரோ, வேறு டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? சரி ப்ரோ. சாம், ஒரு நிமிஷம். சொல்லு. நீ மியூசிக் ப்ளே பண்ணின்னு ஸ்டோரி சொல்ல, அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதை தான் நான் முதல்ல பண்ணேன். சரி சொல்கிறேன், கேளு. பிரதர்ஸ் எல்லாம் சண்டே மீட் பண்ணுறாங்க, பிரதர்ஸ் ஃபெலோஷிப்பில் ஜாயின் பண்ணுறாங்க எல்லா பிரதர்ஸும். அப்போது ஜெபிக்கிறாங்க, ஒன்றா சேர்ந்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறாங்க. லாஸ்ட் வீக் இயேசு கிறிஸ்துவ போல எப்படி மாறலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்னும் சில காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிரதர்ஸ். முதலாவது, நம்ம வேதத்தில் இருந்து அநேக காரியங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி பண்ணால் நம்ம அநேக வேத வசனத்தின் ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்படி ரகசியங்களை தெரிஞ்சுக்கனா நம்ம சோர்வான நேரத்தில் வேத வசனங்களை நம்மை பலப்படுத்துறது மட்டும் இல்லை, நம்ம தேவனிடத்தில் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்க உதவி செய்யும். இதுக்கு பிஃபோர் யாராவது ஃபெலோஷிப்பில் இருந்திருக்கீங்களா?
அப்படி இருந்திருந்தா ஃபெலோஷிப்போட முக்கியத்துவத்தை நம்ம மத்தியில் ஷேர் பண்ணலாம். அது நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாம், ஒரு நிமிஷம். மறுபடியும் ஒரு நிமிஷமா? என்ன சொல்லு. சாம், இது பாயிண்ட் பை பாயிண்டாக சொல்ல போறியா? கெட்டிங் லிட்டில் பிட் போர்ட். சில விஷயங்களை தெளிவாக சொல்லும் போது தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். எப்படி சொல்லட்டுமா வேண்டாவா? ஓகே, சொல்லு. சரி சொல்கிறேன். இப்போ ஹரிஷ் பிரதரு அவரோட லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாரு. ப்ரோ, நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். என்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆகிடும்னு நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். அந்த நேரத்தில் நான் வேதத்தில் படித்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. அது எந்த வசனம்னா, ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன்னுடைய தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனம் என்னை அந்த நேரத்தில் பலப்படுத்திச்சு பிரதர். ஒருவேளை நான் வேதத்தை படிக்காமல் இருந்திருந்தா எனக்கு எந்த வசனமும் ஞாபகம் வந்திருக்காது. நான் வேதத்தை தொடர்ந்து படிக்க எனக்கு உற்சாகம் தந்தது அந்த ஃபெலோஷிப் தான். இப்போ பிரதர் சொன்னது போல தான் நாங்கள் அநேக வேதத்தின் காரியங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். தெரியாத விஷயங்களை, ரகசியங்களை தெரிஞ்சுக்குவோம். அதனால டிஸ்கஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரதர்ஸ். அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் ப்ரோ. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆமாம் ப்ரோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. குரூப் டிஸ்கஷன் எவ்வளோ முக்கியமோ அதே போல் பிளானிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரதர்ஸ். நீதிமொழிகள் 16:3 உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். இந்த வசனத்தை போல நம்மளுடைய பிளான் முதலாவது தேவனிடத்தில் சொல்லணும். அப்படி நம்ம செஞ்சா அவர் நம்மளை வழி நடத்துவார். நம்ம பிளான் பண்ணாம எதே காரியத்தையும் பர்ஃபெக்டா பண்ண முடியாது. அதனால எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணும்போது சக்சஸ் ஆகும். நம்மளுடைய கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஹலோ, ஃபைல் வந்து மேலே செகண்ட் கபோர்டில் வச்சுருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, கிடச்சிச்சா? ஓகே ஓகேம்மா, பாய். சாரி சாம், ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு. நீ கண்டினியூ பண்ணு சாம். எதில் விட்ட? பிளானிங் எப்படி பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் வேத விஷயங்களை தொடர்ந்து எப்படி படிக்கணும், அது எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக தொடர்ந்து செய்ய முடியும். அதுக்கு நம்ம பிளான் பண்ணணும். பிளான் பண்ண மாதிரி நடந்தால் அது நமக்கு பலன் தரும். அடுத்ததாக ஷேரிங் ரொம்ப முக்கியம். இந்த வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்களில் பிளான் பண்ண காரியங்களை எல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அதை நம்ம தொடர்ந்து பண்ணும்போது அது நமக்கு ஹேபிட்டாக மாறிடும். அப்படி இருந்தால் தான் அது நம்மளை இயேசுவை போல பெரிய ஆளாய் மாற்ற உதவி செய்யும். இந்த வாரம் அதன்படியே நடக்க முயற்சி செய்யலாம். செய்து நெக்ஸ்ட் வீக் ஷேர் பண்ணலாம். அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 விஷயங்கள், டிஸ்கஷன், பிளானிங் அண்ட் ஷேரிங், நம்ம தொடர்ந்து பண்ணலாம். அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பிரதர், நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். சொல்லுங்க பிரதர். ஆக்சுவலி இன்னைக்கு தான் எனக்கு பிரதர்ஸ் ஃபெலோஷிப்போட கான்செப்டே புரிஞ்சிச்சு. நான் என்ன நினச்சேன்னா, வர்ஷிப் இருக்கும், ஒரு மெசேஜ் இருக்கும், அவ்வளோதான் நினச்சேன். பட் அநேக காரியங்களை நான் இந்த 2 வாரத்தில் தெரிஞ்சுக்கினேன். தொடர்ந்து எல்லாரும் வாங்க பிரதர்ஸ், நம்ம ஒன்றா சேர்ந்து தேவனுக்காக அநேக காரியங்களை செய்யலாம். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் ஷேர் பண்ணதுக்கு. நம்ம சர்ச்சில் இன்னும் அநேக பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் பிரதர்ஸ் மீட்டிங்க்கு வரணும்னு நம்ம பர்சனல் ப்ரேயர்ஸில் வச்சுக்கலாம் பிரதர்ஸ். கண்டிப்பாக அவர்களுக்காய் ஜெபிக்கலாம். நாமும் முயற்சி செய்யலாம். தேவன் அவர்களை கொண்டு வருவார். சண்டே பிரதர்ஸ் ஃபெலோஷிப் முடியுது. மண்டே பாசிட்டிவிட்டியாக எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க்குக்கு போகிறாங்க. ஆரவ் பிரதரும் சரி, அன்பு பிரதரும் சரி, அவங்க 2 பேரும் ஒரே கம்பெனி தான், பட் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ். அங்கே வேலைக்கு போகிறாங்க. அப்போ போனால் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ். 2 பேருக்கும் வேலை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அவங்க 2 பேருக்கு மட்டும் இல்லை, அந்த கம்பெனியில் நிறைய பேரை வேலை விட்டு தூக்கிடுறாங்க சில காரணத்தினால. 2 பேரும் லிட்ரலாக டவுன் ஆகிறாங்க. ஏன்னா கமிட்மெண்ட்ஸ் அவ்வளோ இருக்குது. நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் பிரதர்ஸ் ஃபெலோஷிப்பில் மீட் பண்ணுறாங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு பிரதர் கேட்குறாரு. அதே போல் யாராச்சும் இந்த வாரம் புதுசாக வராங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு ஆரவ் பிரதர் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கா, பார்க்கலாம் அப்படின்றாரு. ஒரு நிமிஷம் அவரு தான் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ, சர்ச்சில் இல்லை, சர்ச்சு கேம்பஸில். ஆரவ் பிரதரோ வந்தாச்சு. ஒருத்தர் விசாரிச்சுக்கிறாங்க, எப்படி இருக்கீங்க என்னன்னு சொல்லிட்டு. போன வாரம் கடவுள் செய்த நன்மைகளை யாராவது ஷேர் பண்ணலாம்? பிரதர், லாஸ்ட் வீக் பிரதர்ஸ் ஃபெலோஷிப் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மண்டே வேலைக்கு போகும்போது எனக்கும் நம்ம சபை சேர்ந்த இந்த ஆரவ் பிரதருக்கும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸு. அதாவது 2 பேருக்குமே வேலை போயிடுச்சு. நாங்கள் 2 பேருமே ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டோம். என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்போ தான் சங்கர் பிரதர் எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தார். எனக்கு அவர் கால் பண்ணி விசாரித்தார். நான் சொன்னேன் இப்படி வேலை போயிடுச்சு சொல்லிட்டு. அப்போது அவர் எனக்கு ஆறுதலாக சில காரியங்கள் பேசினார். எனக்கு ப்ரேயர் பண்ணக்கூட அந்த நேரத்தில் தோணலை.
ஏன்னா இப்படி ஆயிடுச்சு, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அப்போது அவர் சொன்ன வார்த்தைகள் மத்தேயு 6:34 இப்படியாக போடப்பட்டிருக்கு. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். அதனால் எதை குறிச்சும் பயப்படாத. இந்த கஷ்டமான சூழ்நிலையில் அவரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபி, அவர் உனக்கு சமாதானத்தை தருவார். பிரதர் அன்னைக்கு எனக்கு கால் பண்ணாமல் இருந்திருந்தா நான் இன்னும் சோர்ந்து போயிட்டு இருப்பேன். அவருடைய கேரிங்கான வார்த்தைகளும் வேதத்தின் வசனமும் என்னை பலப்படுத்தியது. கலாத்தியர் 6:2 வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். சங்கீதம் 133:1 இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது என்று நான் பலமுறை படிச்சிருக்கேன், பலமுறை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தத்தை இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை வாரமா இந்த பிரதர்ஸ் ஃபெலோஷிப் நடக்குது, ஆனா நான் ஒரு முறை கூட அதுல கலந்து கொள்ளாம அது அற்பமா நினைச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு தான் தெரியுது இந்த பிரதர்ஸ் ஃபெலோஷிப்னால நம்ம எவ்வளவு காரியங்களை செய்ய முடியும், எப்படி நம்ம ஜெயம் பெற்று வெளியே வர முடியும்னு சொல்லி இன்னைக்கு தான் நான் கற்றுக்கொண்டேன். ப்ரோக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் என்னுடைய லைஃப்லயும் நடந்துச்சு. ஆனா அவர் அதை சுலபமா மேற்கொண்டு வந்துட்டாரு. ஆனா என்னால அதை ஜெயிக்க முடியல. இப்ப கூட நான் ரொம்ப மன அழுத்தத்துல தான் அவரை சந்திச்சு பேசலான்னு இந்த இடத்துக்கு வந்தேன். ஆண்டவர் இந்த பிரதர்ஸ் ஃபெலோஷிப் மூலியமா நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு. அதனால இனி நான் பிரதர்ஸ் ஃபெலோஷிப்ல தவறாம கலந்துக்குவேன். அது மட்டும் இல்லை, எனக்கு சங்கர் பிரதரையும் ஹரிஷ் பிரதரையும் ஆல்ரெடி எனக்கு தெரியும். இவங்கெல்லாம் ஒரே சர்ச் தானே, எப்படியோ தெரியும் இல்லையா? ஒரே சர்ச் தான், ஆனால் இவங்க பிரதர்ஸாக இருக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு. அதாவது ஆரவ் பிரதரு, ஹரீஷ் பிரதரு, அப்புறம் சங்கர் பிரதர் 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸு தான். அதை தான் அவர் சொல்ல வராரு. அப்போ இன்னும் கதை முடியலையா? இல்லை, இதுக்கு மேலே தான் ஆரம்பமே ஆக போகுது. ஹலோ, எங்கடா இருக்கிறீங்க? 5 minutes வந்துடுறோம். டேய், நான் வந்து half an hour ஆச்சுடா. டேய் சீக்கிரம் வாங்கடா. டேய் சாரி வந்துடுறேன் 5 minutes. சரி சீக்கிரம் வாங்க. ஓகே. நம்மள வெயிட் பண்ண வைக்கிறதே எனக்கு பொறுப்பா போச்சு. ஹாய்டா ஹலோ. வா 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 வா. என்னடா எப்போ வரேன்னு சொல்லிட்டீங்கன்னா டைம் பாத்தியா? டேய் சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? என்னது கொஞ்சம் லேட்டா? டேய் நான் வந்து 1/2 hour ஆச்சுடா. ஹலோ, அவன் பிக்கப் கரெக்டாக தானே வந்தான், நான் தானே லேட் பண்ணிட்டேன். சரிடா, கிளம்பலாமா? இருடா, சங்கர் வந்து. யாரு அவனா? ஏன்டா அவனை கூப்பிட்டீங்கோ? ஏன்டா என்னாச்சு? டேய் அவன் வந்து அட்வைஸ் பண்ணியே சாவடிக்குவான்டா. ஏய் யாரோ, நம்ம லாங் டிரைவ் பண்ணடா, டைம் பாஸ் பண்ணா. எனக்கு என்னவோ நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுது. என்னடா நீங்க அவனை பார்த்து அவ்வளோ பயப்படுறீங்க 2 பேரும்? இல்லை ஜீவா, வீட்டுல அட்வைஸ் பண்றாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட லாங் ரைட் வரேன். இங்கேயே ஒருத்தர் என்ன அட்வைஸ் பண்ணா எனக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னா மொக்க பெல்ல ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். அவன் அட்வைஸ் பண்ணியே சாவடிக்குவான், நீ மொக்க ஜெக் சொல்லியே தலை திரும்புறாரு. ஹலோ, வந்துட்டானுங்கடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வா சங்கர். சங்கர், இவர் யாரு? இவர் நம்ம சர்ச் ஃப்ரெண்டா. இவரும் லாங் ட்ரைவ் வரேன்னு சொன்னாரு, இதான் கூப்பிடுவாங்க. ஒருத்த வந்தாலே பிரச்சனை, இந்த 2 பேரா? சரிடா, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? எல்லாம் வாங்கி வச்சிட்டீங்க தானே? எல்லாம் ரெடியா இருக்கு. என்னடா வாங்கி வச்சிருக்கீங்க? அது என்னன்னா, சங்கர் அது ஒண்ணும் இல்லடா, லாங் ட்ரைவ் போற இல்ல, ஸ்நாக்ஸ் கிடைக்குதோ இல்லையோ வழியில அதான் வாங்கி வச்சிருக்கோம். ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாம். அதுவா? நானே எடுத்துன்னு வந்துக்கிறேன்டா, நோ ப்ராப்ளம். சரிடா, கிளம்பலாம். நீ என்னடா அவங்க சொல்ல போறேன் நான் வாங்கி வச்சுக்கிறேன். அதுக்கு என்னடா இப்போ என்னவா நம்ம என்ன வாங்கி வச்சுக்கோ தெரியும் தானே? ஒருத்தன் இருந்தாலும் அட்வைஸ் பண்ணுவான், இது 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ யோசிக்காம விட்டேனடா. கிரேட் எஸ்கேப். வாங்க போலாம். ஏய் வீர், எங்க 2 பேர் ஹெல்மெட் இருக்குடா, போட்டுக்கோ. ஏய் வந்து போதாண்டா.
டேய் போகும்போது போலீஸ் என்ன பிடிக்க போறாங்களா? 2 பேர் போகலாம். ஜீவா போற வழியில வீட்டாண்ட எடுத்துன்னு போலாம். ஏன்டா உனக்கு சங்கர் நீ சும்மா இருப்பா. நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. என்ன ஆச்சு? டேய் எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுடா, என்னால வண்டியில உட்கார முடியலடா. என்னடா சொல்ற? கொஞ்சம் வெயிட் பண்ற போயிடலாம். இல்லடா என்னால ரொம்ப முடியலடா. சரி இரு. இல்ல வீர், என்னால ரொம்ப முடியலடா. சரி பொறுத்துக்கடா. இவங்க வேற எங்க பண்ணாங்க தெரியல. ஹலோ சீக்கிரம் வாங்கடா. இங்க இவன் வேற தலைமையை நான் பண்ணிட்டுக்கிறேன். உங்களோட முன்னேற்றம் நின்று நீங்க வாங்க. அரோ சீக்கிரம் வா. என்னடா ஆச்சு உனக்கு? தெரியலடா, ரொம்ப தலைவலிக்குதுன்றான். ஜீவா என்ன ஆச்சு? ஏஞ்சுக்க போலாம். இல்லாரோ என்னால நிஜமா ரொம்ப முடியலாரோ, ரொம்ப தலைவலிக்குதாரோ. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாரோ. ஜீவா நீ என்ன சின்ன குழந்தையாடா? இங்க எங்கதான் ரெஸ்ட் எடுக்க முடியும்? என்னடா அவன் அப்படி பேசுற? அவனுக்கு தான் ஹெல்த் இஷ்யூ இருக்கு தெரியாது தானே உனக்கு? டேய் அவனுக்கு ஹெல்த் இஷ்யூ தான் வீட்ல இருக்க வேண்டியதானே. அவன் ஏன்டா இங்க வந்து நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்கு எடுக்கணும்? அரோ அப்படி பேசாத, அவனுக்கு ஹர்ட் ஆகும். சாரிடா அரோ, என்னால தானே அவங்க என்ஜாய்மெண்ட் எல்லாம் கெடுது. சாரிலாம் எதுக்குலாம் கேட்குற ஜீவா? கொஞ்சம் தண்ணி குடிடா, சரியாயிடும். ஒன்றாவதுடா, மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. என்னடா அப்படி பேசுற? அதெல்லாம் தப்புடா. டேய் பேசுறது தப்பு தான்டா. நம்மளே எப்பயோ ஒரு வாட்டி தான் லாங் டிரைவ் வரும். இப்போ அவன் தலைவலின்னு உட்காந்துருக்கான். பிளான் கேன்சல் ஆயிடும்னு சொல்லிட்டு தான் நான் அவ்வளவு டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன். சாரிடா. சாரி என்கிட்ட கேட்காதடா, அவன்கிட்ட போய் கேள்றான். ஜீவா சாரிடா. சாரிலாம் எது கேட்கிறாரோ விடாரோ. சரி ஜீவா நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிடலாம். என்னால பிளான் கேன்சல் ஆகிறது வேண்டாம். ஒரு ½ அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்தா போதும். எப்படியும் நம்மளும் ஃப்ரெஷ் அப் ஆகணும். முன்னாடி எதுனா ரூம் கிடைக்குதா பார்க்கலாவா? ஜீவா வீட்டுக்கே ரிட்டர்ன் போயிடலாம். வேற எப்பனா பார்த்துக்கலாம். ரிஸ்க் எடுத்து வேணாம். இல்ல வேண்டாம், பிளான் எல்லாம் கேன்சல் பண்றது வேண்டாம். இல்ல ஜீவா அவனுக்கு முடியல, வேற எப்பனா பார்த்துக்கலாம். ஏய் சங்கர் ஜீவாவே ஓகேன்னு சொல்றா, போலாவா? அதுக்கு இல்ல நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ ஒன்னும் சொல்லாதப்பா, வா போலாம். சரி வா, ஃப்ரெண்ட்ல என்ன ரூம் இருக்குதா பாரு. ஏன் சாம் ஸ்டாப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ண? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஒரு நிமிஷம், ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி குடிச்சிக்கிறேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இங்க ஒரு வீடு இருக்கு பாரு, இங்கே ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஏய் அது பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்குடா, வேற எவனா பார்க்கலாம். ஏய் வேற எங்க கிடைக்கலன்னு தரடா இந்த வீடியோ காமிச்சு. இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டவா? சரி வா போலாம். இங்க வேணாம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். இன்னும் எவ்வளவு முன்னாடி போறது? பரவாயில்ல, இங்கே இருக்கு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி ஓகே. என்ன வரும் இவ்வளோ கிளீச்சா இருக்கு? இவனை எப்படி படுக்க வைக்கிறீங்க? போய் பாருங்க. என்ன அவர் இப்ப என்ன கேட்டான்னு சொல்லி இவ்வளவு கோவப்படுறேன். இங்க எவ்வளவு ரூம் இருக்குது, போய் பாக்குறது தானே. இந்த பில்டிங் நானா கட்டி வச்சிருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? சரி வா ஹரிஷ் போய் பார்க்கலாம். சரி வாங்க நானும் வரேன் பார்க்கலாம்.
இங்க எப்படி படுகை இருக்கு வேலையை நம்ம பார்க்கலாம். இங்க எப்படி படுக்க வைக்கிறது? மேலே என்ன போய் பார்க்கலாம். எனக்கும் அதே தான் தோணுது. வா மேலே கேட்டா. ஆமா சங்கர், வா போலாம். எங்கேயே படுக்காம இடம் இல்லை, மேலே போய் பார்க்கலாம். நான் சொல்றது எதுவுமே இல்லையே. ஒருவேளை பூனே நாயா இருக்கும். மேலே எதுவுமே நல்லா இல்லை, ரொம்ப நீட்டா இருக்குது. இங்கே கொஞ்சம் பெட்டரா இருக்குது. இங்கே சாப்பிட்டு பூனை கூட்டு வந்துட்டு என்ஜாய்மெண்ட்டே கெடுது நம்மளுக்கு. படுக்கட்டும், நம்ம வெளியே இருக்கலாமா? நீங்க போங்க, நான் அவங்க கூட இருக்கிறேன். இல்ல ரெஸ்ட் எடுத்துக்கா. ஆமா சங்கர், நான் ரெஸ்ட் எடுக்கணும், வெளியில சங்கர். சரி ஜீவா, நான் வெளியே இருக்கிறேன், என்ன ஆயிடுச்சுன்னா கூப்பிடு. ஆமா, அவனுக்கு என்னதான் பிரச்சனை உடம்புல? ஏன் உனக்கு எதுவும் தெரியாதா? தெரியும் அவனுக்கு ஏதோ ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு, பட் எக்ஸாக்டா என்ன ப்ராப்ளம் தெரியல. 2 இயர்ஸ் பேக் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹெட் இன்ஜுரி ஆயிடுச்சு. அப்போதுல இருந்தா இந்த மாதிரி ப்ராப்ளம். உனக்கு எப்ப இந்த மாதிரி ஆகுதோ அப்போ half an hour ரெஸ்ட் எடுத்தா சரி. ஏன் வீர், அவன் எங்கேயோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல ட்ரை பண்ணலையா? எல்லாம் ட்ரை பண்ணிட்டான், ஆனா ஏதோ செட் ஆகிற மாதிரி தெரியல. அவனுக்கு ஹெட் இன்ஜுரி மட்டும் ப்ராப்ளம் இல்ல, இஸ் இன் டிப்ரெஷன். அந்த மாதிரி அவனுக்கு என்ன டிப்ரெஷன்? அவனுக்கு ஃபேமிலியில ஏதோ ப்ராப்ளம், அதையே யோசிச்சு அவனுக்கு அப்பப்போ இந்த மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்ல, அவன் வீட்டுல யார்கிட்டயும் அவ்வளவு சரியா பேச மாட்டான், எப்பவுமே தனிமையா இருப்பான். அதுவும் ஒரு காரணம். என்னது தனியா என்ன இப்போ? ஐடல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு ப்ராப்ளம் இருக்கு. அதனால தனிமையா இருந்தா நம்ம மனசு என்னவோ யோசிக்க தோணும், அது நம்மள பாவத்தின் வழியில நடத்தும். அதனாலதான் கடவுள் மனுஷனை படைக்கும் போது அவனுக்கு ஒரு துணையா படைச்சாரு. ஆதியாகமம் 2:18 பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். அதனால எல்லா நேரத்திலயும் தனிமையா இருப்பது நல்லது. டேய், நான் கடவுளே நம்புறதுல இந்த பைபிள் வசனம் வேறையா? அட்வைஸ் பண்ணியே சாவடிக்காதடா. நம்மளே எப்பயோ ஒரு வாட்டி தான் லாங் டிரைவ் வந்து என்ஜாய் பண்றோம். இப்போ வந்து இல்லாத விஷயத்தெல்லாம் பேசுறேன். நான் இல்லாத விஷயத்தை பத்தி பேசலாரோ, ஜீவனுள்ள வார்த்தையை அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வார்த்தை எல்லாம் இங்க பேசாத சங்கர். என்ஜாய் பண்ணா லாங் டிரைவ் வரும், இங்கே வந்து நீ அட்வைஸ் பண்ணிக்கிற. இப்படி பேச எனக்கு கோவருது சங்கர். ஆரவ் கூல்டா, இந்த டாபிக் விடுங்கடா. ஏய், நீ கொஞ்சம் சும்மா இருடா. அரவ், உனக்கு லாங் டிரைவ் வந்தா தான் உனக்கு சமாதானம் ஹாப்பினஸ்ல கிடைக்குதா? ஆமா சங்கர், லாங் டிரைவ் வரனால தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது, மைண்டும் கொஞ்சம் சில் ஆகுது சங்கர். அது உண்மையான சமாதானம் இல்ல அரவ். கடவுள் கொடுக்குற சமாதானத்தை உண்மையான சமாதானம். பைபிள்ல யோவான் 14:27 இயேசுவா சொன்னாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாகன்னு சொன்னார். அந்த சமாதானம் எங்களுக்கு இருக்கு அரவ். ஏன்னா நாங்க கடவுளை நம்புறோம். நீயும் கடவுளை நம்பு, உனக்கும் அந்த சமாதானம் கிடைக்கும். அப்புறமா நீ லாங் டிரைவ் பண்ணா தான் உனக்கு சமாதானம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. இதை பாரு சங்கர், மறுபடியும் நீ அதை தான் சொல்ற. சிம்பிள் சங்கர்,
கடவுளும் இல்ல ஒரு மண்ணும் இல்ல. உண்மையா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் அரவ். சங்கர், கடவுள் இருக்கிறாருன்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? அரவ் தயவு செய்து இந்த டாபிக் விடுங்களா. வீர், நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. சங்கர், உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா முடியாதா? கண்டிப்பா ப்ரூவ் பண்ண முடியாது அரவ். எங்க ப்ரூவ் பண்ணிக்காமி? நானே ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் அரவ். நானே ஒரு ப்ரூஃப் தான். நான் முன்னாடி நின்று பேசினது அது கடவுளோட கிருபை தான். நான் எப்பயோ மறைச்சு போயிருக்கணும். ஆனா நான் முன்னாடி நின்று பேசியிருக்கிறேன்னா நானே ஒரு ப்ரூஃப் தான். என்ன சங்கர், காமெடி பண்றியா? கடவுள் இருக்கிறாருன்னு ப்ரூவ் பண்ண சொன்னா நான் தான் லிவிங் எக்ஸாம்பிள், நான் தான் ப்ரூஃப்னு காமெடி பண்ணிருக்கிறேன். ப்ரூவ் பண்றா? என்ன இதெல்லாம் நம்ப சொல்றியா? ஒரு நிமிஷம் அரவ். டேஸ்ட் எப்படி இருக்கு அரவ்? சாக்லேட்டை நீ சாப்பிட்ட, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உனக்கு தான் தெரியும். அந்த சாக்லேட் நான் சாப்பிட்டுருந்தா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன கேள்வியா இது? என்ன சங்கர், உன் ஃப்ரெண்டு உன்ன மாதிரியே இருக்கிறாரு. இதே மாதிரி தான் அரவ். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய அன்பை நான் ருசி பார்த்திருக்கிறேன். அவர் அன்புல தான் என்ன நடத்துறாரு. நீ அவரை நம்பு, அவர்கிட்ட வா, அப்ப நீயே சொல்லுவ கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு. சங்கர், கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றியே, ஏன் ஜீவா தலையில அடிபட்டு டிப்ரெஷன்ல இருக்கிறானே, ஏன் கடவுள் அவனை சுகப்படுத்தல? கண்டிப்பா அவரால் சுகப்படுத்த முடியும். டிப்ரெஷன்ல இருந்தா அவரால் வெளியே கொண்டு வர முடியும். சங்கீதம் 147:3 இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். நான் உனக்கு சொன்ன நிறைய வாட்டி ஜீவா கிட்ட சொன்னேன், ஆனா அவன் இடம் கொடுக்கல. உன்ன மாதிரியே தான் அவனும் பேசுறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்துல மத்திய 21:22 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவர்களை கேட்பீர்களோ அவர்களை எல்லாம் பெறுவீர்கள்னு சொன்னாரு. போதும் சங்கர், உடைய இந்த டாபிக் இதோட முடிச்சுக்கலாம். எனக்கு தலைவலிக்குது. சரி சங்கர், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நம்ம வெளியே எங்க ஸ்டே பண்ண முடியாது. அதனால நம்ம 2 பேரும் போய் எல்லாருக்கும் சாப்பிட வேண்டாம். நீங்க 2 பேரும் ஜீவாவை பாத்துங்க, நாங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவோம். சரி சங்கர், போயிட்டு வாங்க. அப்பாடா, போய் தொலைஞ்சாங்கடா. சரி உள்ளே எடுக்கட்டா பாட்டில். எடுப்பா, அதுக்கு வெயிட்டிங். ஜீவா கூட பத்துங்கிறா. சரி வாடா, உள்ள போய் பார்க்கலாம். சரி இங்கதான் பத்தன் தானே ஆகுறான். ஆமா, என்ன சொல்றது? சரி வா, வீடு நம்ம வெளியே போலாம். டேய், இங்க தானடா இருந்தான், எங்க போனா? அரவ், எனக்கு என்ன பயமா இருக்குதுடா. இங்க இருந்து எங்கடா போனா? எனக்கும் தெரியலையே. அங்கிருந்து கூப்பிடறான்டா. போய் பார்க்கலாம் வாடா. வாடா, பரவாயில்ல, போய் பார்க்கலாம். ஏய் பரவாயில்ல வாடா. வாடா போலாம், வாடா. கீபோர்ட் ப்ளே பண்ணுறது ஸ்டாப் பண்ணு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அட் சேம் டைம் பயமாகவும் இருக்குது. நீ தானே போர் அடிக்கக்கூடாது, இன்ட்ரெஸ்டிங்காக வேணும்னு, அதுக்கு தான் கேளு சொல்கிறது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, சங்கர் பிரதர் வந்தார். வந்து ப்ரேயர் பண்ணவொன்னே தான் அந்த பிரதர் ஓரளவுக்கு நார்மல் ஆகினார். நான் அப்போ பெருசாக எடுத்துக்கல, ஆனால் இப்போ தோணுது சங்கர் பிரதர் மாதிரி ஒரு ஆவிக்குரிய பர்சன் கூட இல்லைன்னா அன்றைக்கி நிலைமையே வேறு. நான் சங்கர் பிரதர்கிட்ட அன்னிலேருந்து நான் பேசின்னு இல்லை, ஆனால் இப்போ தான் நான் பேசுகிறேன். நான் தப்புன்னு உணர்ந்த அப்புறம் தான் நான் பேசணும்னு தோணுது. சாரி சங்கர் பிரதர். சாரி எல்லாம் எதுக்கு, ஃபெலோஷிப் பற்றி தெரிஞ்சுக்கினல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ இந்த கதையிலேருந்து உனக்கு என்ன புரிஞ்சிச்சு? பிரதர்ஸ் ஃபெலோஷிப் பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கின்னு, பிரதர் ஃபெலோஷிப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு
ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் ஏன் வீட்லேயே பண்ணலாமே ப்ரேயர்ஸ் அப்படின்னு கேட்டேன். ஷியோராக ஃபெலோஷிப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானு புரிஞ்சுக்கினேன். ஸ்பெஷலாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இந்த ஃபெலோஷிப்பு நார்மலாக பிரதர்ஸ் ஃபெலோஷிப் மட்டும் இல்லை, எல்லா ஃபெலோஷிப் அட்டென்ட் பண்ணால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாமளும் வளரலாம், மற்றவங்களையும் வளர வைக்கலான்னு நான் இதுலேருந்து புரிஞ்சுக்கினேன்.